அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பக்தி பீஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனை மேசம் முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆண்டோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி ஆண்டு பலனாக ஒவ்வொரு ஆண்டு 1.5 ஆண்டு, அதே போல் 2.5 ஆண்டு, இது மாதிரி பெயரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் சனி பகவான் முதையே பயிற்சி ஆயிட்டார். அதாவது மீனத்தில் 2.5 ஆண்டுகள் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கக்கூடியது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிக்கல், அவமானம், சில விஷயத்தில் போராட்டம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயங்களை உலகியல் இந்த உலகமே சந்திக்கக்கூடிய 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்தில் இந்த ஆண்டு பல விஷயங்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அரசியல் ஏன் கேட்குறீங்க, பஞ்சபூதத்திலேயே நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயும் சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குங்க. பூகம்பம் கூட வர வாய்ப்பு உண்டு. போர் முனையிலே நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உலகியல் லெவலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். அப்போ இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீனம் ஜலராசி அப்படிங்கும்போது நல்ல மழை வளம் இருக்குங்க. ராகு கேது காலசர்ப தோஷத்தில் இது ஆரம்பிக்குது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க. எப்படின்னா, அந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கும்போது ராகு கேது அடைவுக்குள்ளார 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில் 7 கிரகங்கள் மாட்டுது. அதில் 3 கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், புதன் 3மே முக்கூட்டு கிரகமாக மீனத்திலும், சூரியன் பிரவேசிக்கக்கூடிய உச்சம் பெற்று சித்திரை அப்படின்னாவே அந்த மேஷம்தான், அங்கே தான் பிரவேசிக்கிறார். அதனால தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு மாதமாக சித்திரை மாதத்தை நம்ம சொல்கிறோம். உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய், அதனுடைய இடமான சுக்கிரன் இருக்கனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் ஒரு தலைமைத்துவமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. பெண்களுக்கு சலுகைகள் நிறைய வரக்கூடிய விசேஷ அமைப்பெல்லாம் இந்த பராபவ ஆண்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிச்சுட்டு இருந்தாலும் ரிஷபம் அவங்களுக்கு 2ஆம் இடமாக இருக்குது. மேஷத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் மிதுனங்கிற இடத்துல குரு இருந்து அடுத்தது கடகத்துக்கு உச்சம் பெற்று சிம்மத்துக்கு அதிசார கதியாக வக்ரகதி பெற்று மாறக்கூடிய 3 நிலைப்பாடு குரு பகவானுக்கு உண்டு. சுயசாரமாக புனர்பூசத்தில் தான் இப்போ பிரவேசிக்கிறார். ஸோ ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் தமிழ் புத்தாண்டில் அந்த பிறக்கக்கூடிய அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நம்ம ஜெயிக்கலாம், என்னென்ன விஷயத்துங்க நமக்கு நடக்கும், குடும்பம் சார்ந்து நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படாதா, இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது. கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக ரிவர்ஸில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த ஆண்டு அமைப்பு அப்படிங்கிற தமிழ் வருடத்துடைய அமைப்புங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பில் பல விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் போராட்டமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வரிசையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான நல்ல நல்ல பரிகாரங்கள், வாழ்வியல் மற்றும் திருக்கோயில் அமைப்பு, நம்ம என்ன பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த வருடத்தை நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி காணலாம், நல்ல விஷயத்தை நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கடகராசி உங்களுடைய பாசத்துக்கு அளவே இல்லைங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பாசம், நேசம், நட்பு வட்டாரத்தில் ஒரு சின்ன விஷயம் செஞ்சிட்டா அத்தனை தேங்க்ஸ் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய இலகிய மனம். இவ்வளவு கடுமையான போராட்டம் அஷ்டமத்து சனியில் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தொழிலில் இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், எத்தனை போராட்டத்தை என் மனசே தாங்கலை மேடம், எல்லாத்துக்கிட்டையுமே புழம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு, இந்த பராபவ ஆண்டு உங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு வடிகால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 லீடர்ஸ் கடகந்தாங்க.
நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு நிற்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே தெரியும். அப்போ கடகத்துக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் தைரியம், தன்னம்பிக்கை, ஆயிலியமாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், ஏன் புனர்பூசம் நட்சத்திரமாக இருக்கட்டும், குரு உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து உச்சம் பெற்று உட்காராருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எத்தனை விரய செலவு செஞ்சிட்ருப்பீங்க. விரயத்தில் இருந்த குரு ஜென்மத்துக்கு வரார், உச்சம் பெறார். குரு உச்சம் பெறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? உச்சம் போடும் பொழுது அது எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னு பார்க்கணும். அப்போ உங்களுடைய இடத்துல இருந்து துலாமை பார்க்கறதுலேருந்து அடுத்தது யாரை பார்க்குதுங்க? விருச்சிகத்தை பார்க்குது. அப்போ 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது குழந்தைகள் உறவு சார்ந்து, உங்களுடைய குடும்பம் சார்ந்து ஒற்றுமை ஃபஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சகோதர சகோதரியாக இருக்கட்டும், அல்லது உறவுகள் இரத்த உறவுகளாக இருக்கட்டும், சொந்தம்னு திருமணம் சுபகாரியம்னு அப்படியே சகலமாக ஜாலியாக இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டு நிறைய கடகத்துக்கு வரப்போகுது. உங்கள் குழந்தைங்க நல்ல பேர், நல்ல மார்க்கு, பட்டம், பதவி, உயர்வு, புகழெல்லாம் சீல்டு வாங்கிட்டேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சீல்டு வாங்கிட்டு இருந்த அம்மானு கொடுப்பா. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மனை இடம் சார்ந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். ஏன்னா கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார். சிம்மத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்னா இந்த பேச்சுவார்த்தையில் தடுமாற்றம், மேடையில் பேசும் பொழுதோ பொது இடத்துல பேசும்போதோ ஏதாவது வாக்கு, ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு சிக்கல், அதெல்லாம் இப்போ லைவில் போயிட்டுருக்குதுல நிறையா, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது யாருங்க? கேது. சட்ட சிக்கலை கொடுக்கக்கூடியது யாருங்க? கேது. அப்போ சில முடிச்சுகளை அவுக்கிறதுக்கு குரு நான் இருக்கேன்னு காப்பாற்றக்கூடிய அமைப்பில் ஜூன் வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்களை இவ்வளவு பேசின ஒரு அவமானமோ கெட்ட பேரோ அப்படியே அந்த நாக்கு நரம்பில்லாத நாக்குமா, அது அப்படியே ஜூன்லேருந்து அவங்கள மாதிரி இல்லைங்க, இவங்கள மாதிரி செய்யறதுக்கு இல்லை, இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இல்லை அப்படின்னு உணர வைக்கக்கூடிய காலகட்டம். நீங்களும் உணர்வீங்க, மற்றவங்களையும் கடகராசி உணர வைப்பீங்க. தொழில் முன்னேற்றம் ஜூன்லேருந்து உண்டு. கடன் தொந்தரவு நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், போராட்டமான வாழ்க்கையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி பகவான் வந்து நல்ல பாக்கியஸ்தானத்தில் உட்காரு. எப்படிங்க? 9ஆம் இடத்துல. அப்பாவுக்கு உடல் தொந்தரவா? இனிமேல் சரியாயிரும். மருந்து மாத்திரை சாப்பிட்றாருங்க எங்கள் அப்பா 4 வருஷமாக. இனிமேல் கொஞ்சம் அந்த மருந்து மாத்திரை சாப்பாடோட அளவு குறையும், நோய் பீடை நீங்கும், தொழிலில் வளர்ச்சி உண்டு, புதிய தொழில் செய்யலாம். கூட்டு தொழிலில் மட்டும் கவனம் வேணும். இப்போ நான் ஒருத்தவங்களை பேரா சேர்த்துக்கிறேன், ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி நான் எடுக்கிறோங்க, ஒரு 1.5 வருது அப்படின்னு. ஏன்னா நிறைய வந்து இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி, இப்போ ஒரு எலெக்ஷன் டைம்லாம் பேர்லாம் முடிஞ்சுன்னா ஒரு புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ஒப்பந்தங்கள் போடுறது, கையெழுத்து போடுறது, இதில் எல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் பெயரும் பொழுதும் சரி, ஒரு வருஷம் பிறக்கும் போதும் சரி, நம்மளுடைய கிரக அமைப்புக்கு எப்படி ஜனன ஜாதகங்கள் நமக்கு எப்படி அந்த கிரக கோச்சாரம் பயன்பாட்டுக்கு வருது, குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் நீங்குமா, செலவினமெல்லாம் குறையுமா, கடன் தொந்தரவு நீங்குமா, குழந்தைகள்னால நல்ல பேர், குழந்தைகளுக்கு திருமணம் நடக்குமா, எத்தனை தேவைகள்ங்க. கொஞ்சமாக மனுஷ ஜென்மக பிறந்து எத்தனை கஷ்டங்கள். இதெல்லாம் படிப்படியாக உயர்வை கொடுக்குமா, மேலோங்கி நிற்குமா, அல்லது இன்னமும் கஷ்டத்தை தான் விடுமான? யார் கொடுப்பா? உங்களுடைய தசாநாதன் தான் நிர்ணயம் பண்ணுவார். நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு என்ன? கோச்சார கிரகம் அது பாட்டுக்கு அதோட வேலையை ஒவ்வொரு நட்சத்திரம் சார்ந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கடகத்துக்கு நீங்கள் கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு தொடர்பு, அரசியலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. குருவும் சப்போர்ட் பண்ணுறார், சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறார். அதே போல் ராகு கேது தொந்தரவுகளும் கடைசியில் தான் டிசம்பரில் தான், ஆங்கில மாதம் டிசம்பரில் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து நீங்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஜென்மத்துக்கு வரும் பொழுது நீங்கள் அந்த கேது வரும் பொழுது கடன் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, அகல கால் வைக்க வேண்டாம். இப்போ கொண்டு போகிற அப்படியே கொஞ்சம் ஸ்பீடை அப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு கேது வந்து சில தடைகளை கொடுத்துட்டு அப்புறமே சரி பண்ணுவார். அப்போ உங்களுக்கு என்னென்ன குரு குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் பிரிவினையை கொடுத்தோம், அம்மா பறந்து பிரிஞ்சு போகிறது, கல்விக்காகவோ ஒரு உத்தியோகத்திற்காகவோ ஒரு மாற்றத்திற்காக குழந்தைகளை பிரிவினை கொடுக்கும், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கூட ஏதாவது கொடுக்கும். அப்போ கவனமாக படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கரெக்டாக அந்த டிசம்பர் சூப்பராக படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஞானமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சுய புத்தியில் நான் எழுதினேன் மேடம்,
நிறைய விஷயங்கள் நானே கற்பனையில் இருக்கேன் அப்படி அந்த கற்பனா சக்தியும் வந்துடும், தலகணமும் வந்துடும். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு நாமே வடிகால் போட்டுக்கணும். ரொம்ப கவனம் இதில் ரொம்ப தேவை. ஏன்னா அந்த சுய ஒழுக்கம், சுய புத்தி, இந்த செல்ஃபோனு பிரச்சனைகள் இதெல்லாம் கடகத்துக்கு வரும். ஏன்னா பிறக்கும் பொழுது புதன் எங்கே இருக்கார் பாருங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்போ நம்ம இடத்துல என்ன பரிகாரமாக அங்கே உட்காருதோ, பலாபலனாக உட்காருதோ, கிரக சேர்க்கை, கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதோ, அதுதான் இந்த வருஷம் ஃபுல்லாக நகர்த்தி, இந்த தமிழ் வருஷத்தோட அத்தனையும் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பிறக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் தசாபுத்தியை வச்சுதாங்க. உங்களுடைய 8ஆம் பாவகத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் வந்து இருக்கும். மேடையில் வாக்குவாதம், இதை முன்னாடியே நம்ம சொன்னோம். ஏன்னா கேது இருக்கிறார், அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு நீங்கள் சலுகைகளை வாரி 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 கொடுத்துட்டிங்கன்னா உங்களை காலை வாரி விட்டுரும். நமக்கு என்ன அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுக்குங்க. என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் திட்டம் போட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சலுகைகள், விளம்பரங்கள் இதிலெல்லாம் அவமானம் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். பேச்சில் கவனம் தேவை. மேடை பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. அரசியல் துறையில் மாற்றங்கள் உண்டு. நிறையா பேர்த்துக்கு அவமானங்களும் சந்தித்து அப்புறம் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கடகத்திற்கு இருக்குது. இத்தனை இருந்தாலும் நமக்கு ஜென்மத்தில் வர குரு நல்லது செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக. கடல் ஆறு சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவசமாதி, இப்போ நெரூர், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெரூர் சதாசிவ பிரம்மானந்தா, இது மாதிரி ஆண்டு காலமாக 1000 ஆண்டு நிறைய பழமையான ஜீவசமாதி உங்களுடைய ஊரில் எங்கே இருக்குன்னு அங்கே போய் ஒரு நல்ல தியானம் வைங்க. ஏன்னா மனதுக்காரகன் சந்திரன் யாருன்னா கடகம் தான். அப்போ அந்த ஜீவசமாதி வழிபாடும் தியானம் பண்ணுறதும் உங்களை ஒரு மனக்கட்டுக்கோப்புக்கு வருங்கன்னு வச்சுங்களேன். இது வாழ்வியல். அதே கோயில் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியாழக்கிழமை எப்பயுமே வியாழக்கிழமை குருவுக்கு மாலை வாங்கி சாத்துங்க. மஞ்சளில் இருக்கிற செவந்தி மாலையோ அல்லது கொண்டக்கடலை மாலை வாங்கி சாத்தினீங்கன்னா இந்த கேது பகவான் ராகு பகவானுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கேட்டுக்குங்க. திருக்காலகஸ்தி அப்படிங்கிறது இருக்குது. காற்றுடைய தத்துவமாக பஞ்சபூத தத்துவத்தில் இருக்குது. அந்த சிவனை போயிட்டு ஒரு சனிக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. கடகத்திற்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஜெயம், வெற்றியை கொடுக்கும், ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் தசாபுத்தி பார்த்துக்கணும். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.